கண்ணன் அழைக்கிறார் சின்ன கண்ணன் அழைக்கிறார் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவன் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார் சின்ன கண்ணன் அழைக்கிறார். நன்றி 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 நன்றி. தமிழை வணக்கம் காசி கிடைக்க வேண்டிய இணக்கம் உங்க பொண்ணு கிடைக்கணும் எல்லாருக்கும் ரொம்ப அப்பாமரே மாமாமரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்கணும் எல்லாருக்கும் ஐயாமரே அப்பாமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கணும் எனக்கும் ஐயாமரே அப்பாமரே வணக்கம் உங்க அன்பு கிடைக்கணும் எனக்கும் அப்பாமரே அம்மாமரே வணக்கம் உங்க சொத்துல வங்கிருக்கு எனக்கும் அப்பாமரே அம்மாமரே வணக்கம் உங்க சொத்துல வங்கிருக்கு எனக்கும் ஐயாமரே அப்பாமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கணும் எனக்கும். ₹15 கண்ணாடி வாங்கி ஒரு மதியம் தெரிய மாட்டேங்குது. கூட்டம் இருக்கா? கூட்டம் நிறைய இருக்குப்பா. லைட்டை போட்டு விட எத்தனை பேர் உட்காந்துருக்கான்னு பார்க்குறேன். ஏப்பா கூட்டத்தை பார்த்துட்டா? ரைட் ரைட். பொம்பளை எல்லாம் அங்கே இருக்கலாத்தா அப்பதான் வேமா வீட்டுக்கு கிளம்ப முடியும். கூட்டத்தை பத்தியா எங்கடா வாத்தியா வாத்தியான்ட்டேன். நேற்று ஆடல்பால் நடந்துச்சா? ஆடல்பாலுக்கு இந்த இடத்துல ஒரு உட்கார கூட இருக்காது. அவளை ரப்புன்னு ஆடி 12 மணிக்கெலாம் முடிச்சிருப்பிய. ஆனால் நாங்கள் நாடக நடிகர் அப்படி கிடையாதுங்கய்யா. காலையில் வண்டி செலுப்பு எடுக்காட்டாலும் வேனை தள்ளிக்கிட்டு உங்கள் ஊர்லேயே இருப்போமே தவிர போக மாட்டான். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும். நாடக நடிகர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்ற என் அன்பு உறவுகளே, நாடகம் பார்க்கும்போது பப்புன் டான்ஸை கட்டி பிடிப்பானே, நம்ம வேற வீட்டை விட்டு வந்துட்டோமே என்று நீர் கசிவோடு உட்கார்ந்துருக்கின்ற என் ஆண் வர்க்கங்களே, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பாயில் உட்காந்துருக்கா, நம்ம சுருட்டிட்டு போகணுமே, புருஷன் பாய் கணக்கு கேட்பானே என்று மனதுக்குள்ளே 130 அக்கினி சட்டியை வளர்க்கக்கூடிய தாய்மார்களே, எதுக்குத்தான் வந்தோம்னு தெரியாமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் சிறுவர்களே, உட்காருங்கடா. பள்ளிக்கூடத்துலதான் வாத்தியார் சொல்கிறத கேட்க மாட்டேங்கன்னா இங்கேயும் கேட்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டு போய் பரிச்சை எழுதுங்க, புழு புழுன்னு இருக்கும். ஆமாம், அவங்க எல்லாம் இப்போ செல்லில் எல்லா படமும் பார்க்குறாங்க. நம்ம நினைக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ்ன்னு. அவன் வருங்காலத்தில் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஒளி ஒளி அமைத்து கொண்டு இருக்கின்ற தனுஷ் ஆடியோஸ் பேரையூர். உண்மையிலேயே மைசெட்டு போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சப்பலை யார் வீட்லையும் எடுக்க முடியாது. ஆமாம், சப்பலை எடுக்க முடியாதுன்னே. கரண்ட் புல்லு தாலி 800 மீட்ரு வந்துடும், சுத்தம் மீட்டரே புகஞ்சிடும். போஸ்ட் மரத்தில் கொக்கியை போட்டு தான் இழுக்கணும். அன்றைக்கி அப்படித்தான் மைசெட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. அவன் புதுசாக வேலைக்கு வந்துருப்பான் போல், போய் கொக்கியை போட்டு வாடான்னு இருக்கார். இவன் போய் கொக்கியை போட்டு வந்துட்டேன், சப்பலையே வரல. இங்கே வந்து திருகுறாங்க, அம்புலிப்பாரா திருகுறேன், மைசெட்டு ஓனர் உருள்றேன், சப்பலையே வரல. இருட்டு நேரம் போய் லைட் அடித்து பார்த்துருக்காங்க. இவன் போஸ்ட் மரம் லைனில் கொக்கியை போடலை. இந்த போஸ்ட் மரத்தில் எவனோ துணி காய போட கயிறு கட்டி இருந்திருக்கான், கொடிக்கயிறு.
அதில் போட்டு வந்திருக்காங்க. தம்பி லைட், தம்பி சூத்து அடிச்சு போங்க. லைட் எங்கே அடிக்கிற? லைட் அடிக்கக்கூடாது தம்பி. தம்பி ஒரே விஷயம், நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இந்த பேரையூர் கிராமத்தில் உள்ள கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. என்னைய உங்களுக்கு கோமாளியாத்தான் தெரியும் தம்பி. அடிங்க, நீங்கள் விளையாட்டுக்கு அடிச்சிங்க, தப்பு இல்லை. இன்னுமே அடிக்கிறாப்புல இருந்தால் வீட்டிலேருந்து தீயை கொண்டு வந்து இங்கே குளிச்சு விட்டு போ, மொத்தமாக தாலி எரிச்சு விட்டு போ. என்னென்னா சின்ன பயல இளங்கன்று பயம் அடையாது. ஏன்னா பெரியவங்க இப்போ சின்ன பையனில் கடைக்கு அனுப்பணும்னா, அடே ஐயா என் ஜாமி கடைக்கு போயிட்டு வாப்பா, உனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்கடான்னு சொன்னாத்தான் போகிறாங்க. கடைக்கு போடா அப்படின்னா என்ன போக முடியாது. என்ன செய்ய போகிற? என்ன செய்ய போகிற? இந்த பேரையூர் கிராமத்தில் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் இந்த ஊரில் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அன்றைய தினத்தில் இங்கெல்லாம் விழா நடக்கும்போது ஒரு 4 பேர் இப்படி சண்டை போட்டாங்கன்னா இங்கேருந்து பெரியவர் வருவார். அது எவன்டா? டேய் எவன்டாங்கண்ணா 10 மணிக்கு சண்டை போட்டு இருக்கவே யார் அழகு மைனாடா? போடா, காலையில் உங்கள் அப்பா வரணும்டா போடா. அவங்க கையில் இறக்கி விட்டுக்கிட்டு ஐயா சொல்லிட்டாருன்னு போயிடுவேன். இப்போ 10 பேர் தண்ணியை போட்டுக்கணும் பாயும் போது அதே பெரிய ஆளை வந்து சொல்ல சொல்லு, அது எவன்டா? கையில் இறக்கி விட மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த பெரியவரை எதிர்த்தே வருவாங்க 10 பேரும் போதையில். என்ன சொன்னேன்? இல்லை வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். போடான்னு சொன்னியா? போடான்னு அவருக்கு நீர் கசிவு ஏற்பட்டோம். போடான்னு நான் சொன்னேன், நீ அண்ணன் தானே சொல்லு. 10 மணிக்கு உங்களுக்கு இங்கே என்னப்பா வேலைன்னு அவர் கேட்பாரு. அவன் கேட்பேன், உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? போறையா இல்லை அடிச்சு பார்ப்போமா, பாஞ்சு பார்ப்போமா? ஏன்னா நாகரீகம் மரியாதையும் மாறிவிட்டது. ஏன் மாறுது? பெரியாருடைய தன்மை அன்னைக்கு பெரியார் சாணத்தில் இருந்தோம். அப்படி நடந்து வரும்போது ஐயா ஐயா வர்றாரு, எல்லாரும் கும்பிட்டாங்க. இன்னைக்கு பெரியாள் என்ன பண்ணுற? பயலுக ஓரமாக தண்ணி அடிச்சா நீ வெக்கமாயிடலாம், போய் எனக்கு கட்டிங்க ஊற்றுங்கிறான்ற. அப்புறம் உன்னை தூக்கி போட்டு விதரில் மிதிப்பா இல்லை, மிதிச்சா எங்கே போய் பிதுக்கு மருந்து போடுவேன்? சிந்திச்சு பார்க்கணும். நாகரிகங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது, காலங்கள் மாறிடுச்சு. எங்கள் அப்பத்தாமாரெல்லாம் அன்னைக்கு லவுக்க ஓடவே இல்லை. டெய்லர் செலவும் துணி செலவும் மிச்சம். தண்ணிக்கான கொண்டு வர்றாரு, நல்லதுக்கும் பயப்படும் கெட்டதுக்கும் பயப்படும். இந்த தண்ணிக்கேன்னு ஒரு கப்பை எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், கப்பலை ஏற்ற போறேன்னு அர்த்தம். போய் ஏற்றுவேன். உலகத்தில் முத இந்த மதுபானம் என்ற ஒரு அசுரனை உருவாக்கியவன் ஆங்கிலேயன். தமிழகத்தில் மதுபானத்தை கொண்டு வந்து நம்மளை சீரழிச்சவன் ஆங்கிலேயன். அதுக்கப்புறம் நம்ம ஆளுக அந்த சரக்கை குடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன். கப்பில் ஊற்றும் போது பீரு முறத்தளிச்சுன்னா சிப்ஸ் எடுத்து உள்ள போட்டு ஆஃப் பண்ணுறேன். எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க். புதுசாக சரக்கு அடிக்கிறவன் ஒமட்டுனா மண்டையை மோந்து பார்க்க சொல்கிறேன். மண்டையை மோந்து பார்த்தும் தன்னுடைய ஒமட்டல் நிற்கவில்லை என்றால் கம்பு கூட்டையை தூக்கி காமிக்கிறார். கம்பு கூட்டை மோந்து நிற்கலை என்றால் சட்டியை கலட்டி மூஞ்சில ஓட்டேன், அதோடு அவனை பெரியாஜபத்தில் ஓட்டி சேர்த்துறேன். ஏன்னா அந்த சட்டியை தொலைச்சி முண்டை 7 வருஷம் இருக்கும். கசடுகள் கிருமிகள் அட்டாக். எத்தனையோ பப்புனை பார்த்துருப்பீங்க. என்னைய மாதிரி ஒரு மானங்கட்ட லூசு பையில பார்த்துருக்க முடியாது. கள்ளிச்சேரி எம்கேஆர்னா என்ன வேஜினே என்ன வைக்கிறேன்னே தெரியாது. பாரு கைதட்ட பாரு. இந்த கைதட்டினாலே வீட்டுக்கு போகிறது நல்லது. போயிரு, மரியாதையே போயிரு. பொம்பளையாள்லாம் அங்கிட்ட இருக்கு. என்னையை பொறுத்தளவு ஒரு வீட்டிலே குத்து விளக்கு ஏற்றுவதும் சிலிண்டர் அடுப்பை எரித்து புருஷனுக்கு செலவழித்து விடுவதும் என் தாய்மார் தான். எங்கள் அப்பத்தாலாம் பிறந்த ஊர் உங்களுக்கு தெரியும், தஞ்சை மாவட்டம் தான். கும்பகோணம் அருகாமல் உள்ள கொடவாச பக்கத்தில் உள்ள சேங்காலை உரந்தே எங்கள் அப்பத்தா பிறந்த ஊர். எங்கள் ஐயா அன்றைய தினத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் ஆட்டுக்கு மேய்ச்சல் நிலை என்று சொல்லி ஆடை பத்திட்டு வந்து கெடாமத்தினார். எங்கள் அப்பத்தா இந்த பாரிஜாத ரோஜா, அந்த சில்கு சுமிதா, அந்த நயன்தாரோட எதிரொலி வெளியேருக்கு வந்த பொம்பளையை அவன் வெளியேருக்கு விடாமல் போட்டு அமுக்கி 13 பிள்ளையை பெற்றிருக்கிறான். 13 பிள்ளையும் 1ஆம் நம்பர் சாப்பிடவா, 2ஆம் நம்பர் போய் படுத்து தூங்கு, 3ஆம் நம்பர் போய் குளிச்சுட்டு வா என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு எங்க ஐயா டொங்காஸ் அந்த லாங் கப்ளிங் இந்த ஓஸ்
எவ்ரிதிங் லிக்விட் அண்ட் டெலிவரி சென்னை குடும்பமே பிரச்சனை இல்லை. ஏன் அந்த காலத்தில் ஜட்டி கிடையாது. நான் தீச்சட்டியை சொல்லல, போட்டிருக்க ஜட்டி கிடையாது, கோமணம் தான். இந்த கோமணம் கூட என் பாட்டங்களுக்கு செலவில்லை. அப்பத்தா கம்மாயில் குளத்திலையும் குளிப்பா, அந்த சேலையை அலசி காய போட்டிருப்பா. ஐயா இங்கேருந்து நடந்து போகும்போது நம்ம தாத்தா பரட்டுன்னு கிழிச்சு டபாக்குன்னு கட்டிட்டு போயிடுவேன். அந்த காலத்தில் அவ்வளோ தூரத்துக்கு மஞ்சள், எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை அண்ட விடாமல், நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் என் அபத்தாமார்கள்லாம் மஞ்சள் பூசினாங்க. இன்னைக்கு ஒரு சில பொம்பளைய பேரில் வழிய அரை கிலோ பூசி வருது, கல்யாணத்தில் கொண்டு வந்து ஏமாத்துறாங்க. மறுநாள் அழிச்சவனே பார்த்தா கரண்ட் அடிச்சா காக்கா மாதிரி இருந்தா. எத்தனை பேர் முதலிரவிலே வெட்டுப்பட்டு செத்துருக்கிறான். சிந்திக்க வேண்டும். கூந்தல் வளர்ப்பதற்கு இன்னைக்கு எத்தனையோ ஷாம்பு பாம்பு நல்லா வாயில வந்துடும். எதைய தேய்க்கிறீங்க தாய்மார்களே? அன்றைய காலத்தில் அப்பத்தாமார்களுக்கெல்லாம் ஷாம்பு கிடையாது. கம்மா கரம்ப ஆவாரம் கொலை இதெல்லாம் அரைச்சு தேய்ச்சிச்சுங்க. ஒவ்வொரு ஒம்பளைக்கும் 7 அடி 8 அடி இருக்கு மசுறு. வெளியே இருக்கும் போகும்போது கூட 2 பேர் தூக்கிட்டு தான் போகுங்களா. அப்படி வீட்டுக்குள்ளே போகும்போது விளக்க மாதிரியே வாங்கலை, மசத்துலேயே குப்பையை கூட்டிகிட்டு போயிடும். மசத்துலேயே ரிட்டர்ன் கொண்டு வந்துடும். மொத்தம் குப்பை வந்து குப்பை தொட்டிக்கு போகாது, வீட்டுக்குள்ளே போயிட்டு. இன்னைக்கு யாருக்காவது மசூர் இருக்கா? பிடி பாரில் போய் 8500 ரூபா கொடுத்து மசூரியும் கொடுத்துட்டு வர்றேன். குறிச்சியம்புரம் கூகுள் பேல போட்டுட்டு இங்கே கூலிங் பீர் அடிச்சு கொடுத்துறேன். சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். கல்யாணம் என்பது என்ன? ஆயிரங்காலத்து பயிர். இந்த கல்யாணம் செய்வது எதற்கு? நம்மளோட இந்த சந்ததிகளை விட்டு போகக்கூடாது, நமக்கு ஒரு வாரிசு வேண்டும், நம்ம சந்ததிகள்லாம் வாழ்வாங்க வாழ வேண்டும், ஆளடியை போல தலைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமணம். சூரிய வம்சம்தான். கீத்து கொட்டகை, கீத்து தட்டி 4 தட்டி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு சமக்காலத்தை விரிப்பாங்க போர்வையை. பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருப்பாங்க. ஊரில் பெரியவர் வந்து தாலி எடுத்து கொடுப்பாரு. கட்டிக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்தி குழந்தை வைத்தாங்க அன்றைய காலத்தில். இன்னைக்கு மண்டபம் 5 லட்சம், வர்ற ஆளுக்கு பூரா தண்ணி செலவு 13 லட்சம். அதுலேயும் சாம்பார் ஓட்டா எவனும் வரமாட்டேன், சாம்பார் ஓட்டா எவனும் வரமாட்டேன், கறி குழம்பு ஓட்டா மண்டபத்தை விட்டு போக மாட்டேன், அங்கேயே பிளாட்டாகி படுத்துருவேன். எந்த விஷயத்துக்கு போனாலும் என் அன்பு தமிழ் உறவுகளே, 8:45 9:45 11:15 திரும்பி வந்துருங்க. 12 மணிக்கு மேலே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன்னா அங்கே பன்னீர் தொளிக்கிறவங்க கூட நிறைய போதெல்லாம் இருப்பேன். பன்னீரே இப்படி தான் தொளிப்பேன். ஒரு ஆட்டை ஆட்டிட்டு 1/2 கிலோ கலக்கன்னு எடுத்து வாயில் போட்டுக்கிறேன் சைனீஸுக்கு. என்ன வாங்க வச்சேன்? வாங்க, என்ன வயசுல என்ன பண்ண போகிற? பாஞ்சிருவாங்க. போய் ஒரு கல்யாணத்தில் பார்க்குறேன், சமயக்காரன் போதில் இருக்கேன். குடல் கூட்டில் போய் பாயசத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். பாயசத்தை போட்டு என்னென்ன அப்படின்னு, அதெல்லாம் போகிறேன் போகிறேன் போகிறது தானே இருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டு போகிறேன். அதில் ஒரு ஆள் சாப்பிட்டு செவரொட்டி சூப்பரன்ட்டு போகிறேன். குடல் கூட்டை இங்கே யார் சிரிக்கிறிய, யார் அழுகிறிய, யார் கைதட்டீங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா எங்கள் பக்கமெல்லாம் லைட்டு ஃபுல்லாக சுற்றி இருக்கேன். 5000 பேர் உட்காந்துருப்பாங்க. பப்பும் டான்ஸ் முடிஞ்சோடனே மண்ணை முதக்கொண்டு அள்ளிட்டு போயிடுவாங்க. இங்கே நீங்கள் ஒரு உள்ள இருக்காது, என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாது. இதில் என்னென்னா, இந்த இருட்டுத்தேன் வெத்தலை ஒரு ஆளுக்கு தோது. முன்னாடி மண்ணை குமிச்சு புளிச்சுன்னு துப்பி வச்சுருவார். துப்பிட்டு போட உடனே அடுத்த ஆள் போட உடனே நமக்கு எட்டி பார்க்க முடியல, நல்ல கும்மியாக இருக்கே சேரு மாதிரின்னு ஏறி உட்காருவேன். வீட்டில் போய் பொண்டாட்டியை விளக்க மாட்டாடிங்க, இந்த வேட்டியை மரியாதையை அவுத்து போடுறான். 80 சர்வீஸில் போட்டாலும் போகாது. பீடி குடிக்கிற ஆள் அதே மாதிரி தொடையில் அமர்த்திடுது. வரும்போதே 2 பேர் சொன்னாங்க, எம்கேஆர் அவர்களே, நம்ம ஊரில் நீங்கள் 4 கருத்து சொல்லணும்னு சொல்ல போகிறேன். எல்லாரும் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பல்ல விளக்கி விட்டு பிரிச்சுக்குள்ளே இருக்கிற பீரோ கட்டிங்க எடுத்து கலந்து ஒரு 4 நிமிஷம் சாப்பிட்டுக்குங்க. அதுக்கப்புறம் போனோம்னா பிளாக்கில் கஞ்சா விற்கிறாங்க, கஞ்சாவை இழுத்துக்குங்க. கஞ்சா கிடைக்கலைன்னா கணேஷ் புயல். இப்போ இந்த கணேஷ் புயலை எப்படி கசக்க வேண்டும் என்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் குலசாமி எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் சாமியை கும்பிட்டுக்குங்க.
கும்பிட்டுக்கிட்டு கீழே குனிஞ்சிங்கன்னா அவங்க கிழிஞ்சு போன சட்டிக்குள்ளே வச்சுருப்பேன். அதை எடுத்து அப்படி நல்லா உதறிக்க, ஒத்த தூசியில் கூட ஹீட்டில் வந்து ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிட்டு லேசாக அந்த பாக்கெட்டை முட்டை போட்டுக்கிட்டு கையில் இப்படி தட்டிக்கிட்டு இப்படி தேய்க்கக்கூடாது. தேய்ச்சோம்னா நம்ம சாமி குத்தமாயிடும். இந்த இப்படி தேய்க்கக்கூடாது, இப்படி தேய்க்கக்கூடாது, இங்கே வச்சு தேய்ச்சி உதட்ட 1.5 முழத்துக்கு பிறந்து ஏன்னு வை சீக்காக இருந்தவன் அங்கே சேர்த்துக்குவேன். என்ன கருத்து? நாட்டினுடைய நடைமுறையதான். இந்த உலகத்தில் இந்தியாவில் உண்மையான சுதந்திரம் எப்போ ஒவ்வொரு தமிழனும் கொண்டாட வேண்டும் என்றால், இந்த மது போன்ற தீய சக்திகளை ஒழிய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த பேரையிலிருந்து என் அன்பு வீர தமிழச்சி எல்லாம் இந்த இரவு நேரத்திலே ஒத்தையில உரத்த நாடு நடந்து போயிட்டு என்னைக்கு பாதுகாப்பாக திரும்புதுகளோ அன்னைக்குத்தான் இந்த நாட்டில் உண்மையான சுதந்திரம். அது வரைக்கும் கிடையாது. என்னத்தை இன்னைக்கு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு நடக்குது. அமெரிக்க நாட்டு பேப்பரை விரிச்சு பாரு, பயங்கரமா போட்டிருக்கேன். அமெரிக்க நாட்டு அதிபர் தன்னுடைய நாட்டில் உள்ள 5 லட்சம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்தார். ஜப்பான் பேப்பரை பெரிய ஜப்பான் நாடு புதுவிதமான 5 மிஸ்ர்களை கண்டுபிடித்தான், இயந்திரத்தை கண்டுபிடித்தான். அவன் ஆளு பார்த்தா தவளை மாதிரி தான் இருக்கேன் ஜப்பான் நாடுக்கான். தமிழ்நாட்டு பேப்பர் மட்டும் விரிச்சு பாரு, கையை பிடிச்சி இழுத்து விட்டேன், தாலியை அத்து விட்டேன், தொடையை கழிச்சு விட்டேன். 80 வயசு கிழவன் 13 வயசு சிறுவியை தூக்கி போட்டு கெடுத்து விட்டேன். என்ன நாடு? சட்டத்திட்டங்கள் வலுவர வேண்டும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகிற வரைக்கும் இது போன்ற அசம்பாதங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கும். அன்பு உறவுகளே, வாழ்ற நாள் கொஞ்ச நாள். 7 விரைவில் சொல்றாங்களே, அந்த சொல்ற ஆள் இருந்தா மைக்கு வாங்க பார்ப்போம். 7 விரைவிலும் கிடையாது, ஒரே பிறவினே. போன விரைவில் நம்ம என்னமா இருந்தோம் தெரியுமா? இந்த ஒரு பிறவிலையும் நீங்கள் அத்தனை பேருமே கடவுளுக்கு சமமாக வாழலாம். நான் சொல்வதை கேட்டா, என்னைய பொறுத்தளவு நான் வணங்கக்கூடிய முதல் தெய்வம் இந்த உலகத்துக்கு என்னை எடுத்து வந்த என் தாய் தகப்பன். இரண்டாவது, இதுதான் நம்ம குலசாமி சொன்ன 18ஆம் படி பெரிய கருப்பு அழகமலையான். மூணாவது ஒரு ஆளை நான் வணங்குறேன் என்றால், ஒரு ஏழை சிறுமி எனக்கு பசிக்குதுங்க அப்படின்னு கையேந்தும் போது உடனே பசியை போக்குறேன் பாரு தமிழன், அவன்தான் நான் வணங்கக்கூடிய 3வது கடவுள் என்பேன். அதனாலதான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலேர்காமலன் வச்சுகுளம் கிராமம். இந்த நாடகத்தில் இன்னும் சிறப்பாக நான் சொல்ல வேண்டும். இவ்வளோ சேவையும் ஒரு ஆதரவற்ற இல்லத்தையும் அந்த மக்களையும் பார்த்து கொண்டு இப்பொழுது என்னுடைய சொந்த இடத்திலே இல்லாதவர்களுக்கு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அது நாளைக்கு 100 வீடாக மாறும். ஏன்? எல்லாமே காரணம், நான் அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு வந்தேன். பசியோட அருமை என்ன தெரியும், வெயிலுடைய சூடு எனக்கு தெரியும், செருப்பு கூட வாங்க வழியில். உங்கள் மத்தியில் பப்புனா நிற்கக்கூடிய எம்கேஆரை சொல்கிறேன், என்னைத்தான் சொல்கிறேன். அதற்கு எனக்கு பெரும் உதவியாக இருந்தது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் உள்ள அத்தனை உறவுகளையும் பாதம் தொட்டு வராங்க. அவங்க தான் இப்போ வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் ஒரு ஆள் தான் பார்க்கணும், வேறு ஆள் இல்லை. அங்கேயும் அந்த என்னை நம்பி அத்தனை ஜீவன்கள் இருக்குது. எப்படியும் என் கூத்தாடிட்டு வந்து நம்மளை கஞ்சி ஊற்றி வேண்டு இருக்குங்க ஐயா. உங்கள் மத்தியிலே பப்புனா நடிக்கக்கூடிய எம்கேஆர் போல் ஒரு காலத்தில் குடியார யாருமே கிடையாதுங்க. நான் பெரிய குடியார். 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிங் இல்லாமல் மேடைகளை என்ட்ரன்ஸ் ஆக மாட்டேன். இன்னைக்கு அந்த குடியை மறந்ததனால் இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தை வாழ வைக்க முடிந்தது. அன்பு உறவுகளை, குடிக்கக்கூடிய என் தமிழ் உறவுகளே, குடியை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுன்னு சொன்ன உடனே டேப்பில் வச்சு அதில் நிப்பாட்டக்கூடாது, கப்ப சுத்தமாக நிறுத்தி. இதில் என்னன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். காதலும் ஒன்று, சரக்கும் ஒன்று. சரக்கை தொட்டவன் லேசாக விட முடியாது கடை அடைக்கிற வரைக்கும். காதலியை தொட்டவன் அவன் அடுத்தவன்ட்ட கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு அவளை மறக்க முடியாது. ஒரே விஷயம், உலகத்தில் காதல் புனிதமானது தான், தவறாக சொல்லலை. இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் காதல் பண்ணுங்க, மனது ஒத்து போனாலும் பெத்த தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் பண்ணுங்க. உண்மை அதேன். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைங்கய்யா. ஏன்னா கொரோனா வந்தவனே மாஸ்க்கு போட்டு எல்லாரும் பாதுகாப்பா, அப்போ நான் கூட போட்டிருந்தேன். இப்போ மாஸ்க்கு போட்டுருங்க பூரா தள்ளிட்டு போகிறதுக்கு தான் போட்டிருக்கேன்.
வயசு பிள்ளைகளை தள்ளிக்கிட்டு தேட்டருக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த என் பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு மாசுக்க போட்டு போகிறேன். புருஷன் அங்கனே டீ குடிச்சிக்கிட்டே ஒருத்த நாட்டில் பேசுகிறேன். நல்ல ஒம்பளையாக இருக்கான்ல களி இப்படி தான் கும்பலை அமையலையே களி தொடையை பாடுறான். கடைசியில் வண்டி ஷார்ட் ஆகி புருன்னு போகும்போது அந்த பொம்பளை 1000 இருந்தாலும் நம்மளை கட்டி 12 வருஷம் ஆச்சு. நம்ம புருஷன் நிற்கிறேன் அப்படின்னு டாட்டா காமிக்குது. அவன் புருஷன் இன்னொருத்தன் சொல்கிறேன், அப்படியா டீ குடித்த செகண்டில் எப்படி கரெக்ட் பண்ணேன் முண்டை ஓம் போட்டாட்டி தான் என்னத்த சொல்ல. இந்த காதல் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இனிப்பாத்தே தெரியும். மச்சான் மாமே அப்பா அம்மாலாம் பயலுக்கு போன் அடிக்கும் போது எரிச்சலாத்தான் இருக்கும். அப்பா போன் அடிக்கிறாரு, மையன் ஒருத்த நாட்டில் நிற்கிறேன். டேய் அசோக்கு, மாட்டுக்கு கோதுமை தவிடு இல்லை வாங்கிட்டு வாடா. போன வைப்பா, நீ வந்து வாங்கிட்டு போ, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு. அவன் காதலி போன் அடிக்கிறான். ஏன் வினோத்? அவன் சொல்லுடா டார்லிங், எங்கள் வீட்டில் சுத்தமாக அரிசி இல்லைடா, இந்த தலைச்சோமாதியாக சுமந்து கொண்டு வந்துடுறேன். ஏய் எங்கள் வீட்டில் கரண்ட்டு புல்லு கட்டணும்டா, ரீசார்ஜ் பண்ணணும்டா, அம்பட்டியும் பண்ணிடுறேன். அந்த பிள்ளை சொல்லுது, உனக்கு காசு எதுரா வினோத், எங்கள் அப்பா புல்லட்டை வித்துடுறேன். அப்பா அவர் என்ன பண்ணுவார், அவன் தெருவில் நடந்து வரேன் முண்டை, எதுக்கு இருக்கேன். எத்த தாய் தேவைப்படலாம் அந்த காதலுக்கு முன்னாடி கண்ணை மறைக்கும். அதே மாதிரி புதுசாக கல்யாணம் பண்ண ஆளுகளை நாம் கண்டுகொள்ளலாம். உண்மைதான், கல்யாணம் பண்ணி எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். பழைய ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணி போனவுடனே ஒரு 3 நாளைக்கு அந்த பொம்பளையை நிமிர விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். அது போய் கேரட்டு வெட்டிக்கிட்டு இருக்கு, இவன் போய் பின்னாடியே முதுகு சுரண்டிக்கிட்டு இருப்பேன். ஏங்க அங்கிட்டு போங்க, நான் போகவே மாட்டேன். ஐயோ உன் பாவாடையே நான் தான் துவைப்பேன். 15 நாளைக்கு விட மாட்டேன். அப்பளம் பொறுக்கி அதை போட்டு பொறிச்சிக்கிட்டு இருப்பேன், விடவே மாட்டேன். பிறகுலாம் அனுபவப்பட்டிருக்கேன், எப்படி குன்றேன். அதே மாதிரி அந்த இதில் மறுவீடுலாம் போவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை போகும்போது பைக்கில் ஒட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பிள்ளை. அவன் டேங்கில் உட்காந்துருப்பேன், அந்த பிள்ளை இருந்தா அவன் சொல்லுவேன், மரியாதை கொஞ்சம் நகண்டுங்க, கிளச்சு தெரியல, சும்மா ஓட்டுங்க. அவன் இப்படி பிடிச்சவனையே 30ல் போவேன். இந்த பிள்ளை லேசாக தொடையில் வச்சவனே 70ல் போவேன். தொடைக்கு மேலே அப்படி ஏற்று 2 பேரும் 108ல் போயிட்டு இருப்பாங்க. இது எப்போ நடக்கும்? 15 நாளில். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு 2 பேரும் WW சான்சினா ட்ரிபிள்எக்ஸ் மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க புருஷனு முட்டாட்டி. அந்த டைம் 2 பேரும் பைக்கில் போகும்போது கண்டுபிடிச்சி போடலாம். அவன் டேங்கில் உட்காந்துருப்பேன், இவன் பொண்டாட்டி கடைசி சீட்டில் இப்படி உட்காந்துருக்கோம். வேகத்தடையில் போய் டம்முன்னு விடும்போது இந்த பிள்ளை நம்மளால் ரெவடியாக மாறிடுவேன். திரும்புவேன், கண்டி முண்டை மேலே டச் பண்ணிங்கன்னா தூக்கி போட்டு பொழந்துடுவேன். அப்படியே கொண்டு போய் உங்கள் அப்பா தான் வீட்டில் இறக்கி விட்டு வந்துடுவேன். உடனே அது நானா இது ஒன்று வேகத்தடை நீங்கள் பார்த்து விடணும், எனக்கு என்ன ஆசையா? 6 மாதத்தில் இந்த குணம். ஒரு பிள்ளை வளர்ந்துருச்சுன்னா அந்த பிள்ளை டேங்கில் இருக்கும். புருஷன் நடிச்சீட்டில் உட்காந்துருப்பேன். இவன் பொண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு பைக்கில் இண்டிகேட்டரில் உட்காந்து வரும். இன்னைக்கு வாகனங்கள் பெருத்து போச்சு. இன்னும் உள்ள காலத்துல எல்லாம் எல்லாரும் வீட்டுக்குள்ள காரை நிப்பாட்டிட்டு காரு மேலே ஏறி படுக்க போறேன். கார் நிப்பாட்ட இடம் கிடையாது. அன்னைக்கு நம்ம பார்த்து வளர்ந்த வண்டியெல்லாம் என்ன வண்டி? டூலரு டிவிஎஸ் 50 தான். இந்த டிவிஎஸ் 50யை ஷார்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம படுற வார்டு. இந்த டிவிஎஸ் 50 வச்சிருந்த ஆளுங்க இருந்தால் கை தூக்குங்கண்ணே, எவ்வளோ சிரமம். இந்த அந்த அன்னையெல்லாம் வச்சுருந்துருக்கு என்னன்னே, அதே உடம்பு இழைச்சி போச்சு. 70 தடவை ஏறிக்கிட்டே சுற்றி இருப்பேன், ராட்டினை சுற்றின மாதிரி இருக்குன்னு. அந்த வண்டி சவுண்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும். வெட்டு வேறு வெட்டு வேறு வெட்டு வேறு வெட்டு வேறு வெட்டு வேறு அப்படின்னா வீட்டில் விட்டு போய் வீட்டில் விட்டு போன்னு அர்த்தம். இடவல்ல ஆப்பாயிரம்னா டிவிஎஸ் 50 வச்சிருக்க ஆளு பூரா மெக்கானிக் ஆயிடுறேன். பிளக்கை பிடுங்கி ரோட்டில் போட்டு சரட்டு புட்டான்னு தேய்ச்சி உள்ள பிளக்கை அப்படி போட்டு மாட்டி
மேலே ஏறிக்கிட்டு இப்படி கருப்புன்னு சுத்துவாங்க. செயின் கலந்து வெதரில் அடிச்சிட மாட்டான். அதுலேயும் டீசு பிட்டி வச்சிருக்க ஆளுங்க. அவன் ஓட்டுற மாப்பிள்ளை ஒல்லியா இருந்து பொண்டாட்டி குண்டா இருந்தா தொலைஞ்சேன். திணறான். வீட்டு வேறுன்ட்டு இங்கே புகை கக்குறான். இன்ஜின்ல தீ பிடிச்சி எரியும். வேகத்தில் ஏறி இறங்கணுன்னே ஆப்பாயிரம். திருப்பி பொண்டாட்டியை கொண்டு போகலன்னு நைட்டு நம்மளை விட மாட்டான் அப்படின்ட்டு அவன் ஐஸ் வண்டிக்காரன் மாதிரி ஆயிருங்க. இப்படியே தள்ளிட்டு போய் கொண்டு போய் சேர்த்து. இப்போ வண்டி ஊரா பயங்கரமா இருக்குப்பா. செல்வு சாட்டுதேன். ஒவ்வொரு வண்டியும் 1.25 லட்சம் 2 லட்சம். டயரும் வந்து இந்த தண்டி ஸ்டார்ட் பண்றேன். பக்கத்து வீட்டில் ஒரு ஆளு கிளம்பி ஓடி கட்டிலோட விழுந்து இப்ப பூரா எட்டு போடுறேன். அக்கறை அப்படிதான் பொண்டாட்டி ஏத்திட்டு ஒருத்தன் கிளம்பிட்டேன் 100ல. பொண்டாட்டி உரத்து நாட்டில் விழுந்த உங்களை போய் தஞ்சாவூர்ல கேட்கிறேன். போன் அடிச்சு, பவித்ரா என்ன ஆளை காணா பின்னாடி? அது சொல்லுது, மரியாதை ஒரு தாலியை வாங்கிட்டு போடா, என்ன நீ கொண்டு விடுவடா, இந்த போக்கு போக்குறியடா. இப்ப நீ எங்க இருக்க? நான் ஒரு லாரிக்காரனோட போயிட்டு இருக்கேன்டா. நல்லா இருப்பேன். உண்மையை சொல்றேன், பாதுகாப்பு அவசியம். உங்கள் அத்தனை பேர் உயிரும் எனக்கு முக்கியம். ஏன்னா என் தமிழ் சொந்தங்கள் போல் இனிமேல் மறுவிரைவில் எனக்கு கிடைக்காது. நீங்க எல்லாரும் 100 ஆண்டு காலம் வாழணும். தமிழனுக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எவன் இருக்கிறார் என்றால் இல்லை. ஏன்? 1000 தான் அவன் கோபப்படுவான். அவன் வீரத்தை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன் என் தமிழன். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் என்பதை நிரூபித்தவன் இந்த தமிழன். முப்போகம் விளையக்கூடிய தஞ்சை பூமி இந்த உரத்த நாட்டு பகுதியிலே முப்போகம் விளைஞ்சு விவசாயம். நீங்கள் அத்தனை பேருமே விவசாயி தான். நானும் விவசாயி தான் ஐயா. இந்த விவசாயத்துக்கு இப்போ ஆட்கள் கிடைக்குதா? கிடையாதுல்ல. உங்களுடைய சொந்த வயக்காட்டில் நீங்கள் புருஷன் பொண்டாட்டியோ உன் பிள்ளை உன் மாமி மச்சினே நீ பொண்ணு கொடுத்தாள் மாப்பிள்ளை அவங்க வீட்டில் அவங்கள பூரா கூட்டு வந்தாத்தே களை எடுக்க முடியும். உள்ளூர் ஆளுகளை நம்பினீங்கன்னா நாத்த பாய் ஒரு பக்கம் களை எடுத்துகிட்டே போக அங்கிட்டு பறிஞ்சு கருதாயிரும். நீ இன்னும் புருஷன் பொண்டாட்டி எடுத்தீங்கன்னா அப்பெல்லாம் விவசாயத்துக்கு ஆளை கூப்பிட்டோம்னே முதன்னு ஊரே வரும். நாளைக்கு காலையில் நமக்கு வர போட்டோம்னா நாத்தை பிடுங்குறோம்னா 20 பேத்துக்கு 30 பேர் வயக்காட்டில் இறங்கி உழப்பி வேலை பார்த்தாங்க 20 ஆண்டுக்கு முன்னாடி. இன்னைக்கு களை எடுக்கிறதுக்கு ஒரு பெருங்கொண்ட விவசாயி ஒரு ஏசி காரில் ஃபுல்லாக ஏசியை போட்டுக்கிட்டு வீடு வீடாக போய் தட்டுறேன். அக்கா வயக்காட்டு கொஞ்சம் களை எடுக்க வரணுமே. பொம்பளைகளுக்கு ராங்கு ஏறி போச்சு. களை எடுக்க வரலாம், பட் காரில் ஏசி ஃபுல்லாக இருக்கா? அவர் இருக்கு மேடம், உங்கள் வயலில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே குட் டே பிஸ்கட் ப்ரூ காப்பி வந்துடணும். கைக்கு க்ளோஸ் ஒன்று, சாக்ஸ் ஒன்று, சகதி படக்கூடாதான், வாங்கி கொடுங்க. அதே மாதிரி 11 மணிக்கெல்லாம் கரெக்டாக முள்ளு இங்கிட்டு போயிடக்கூடாது, இங்கிட்டு போயிடக்கூடாது. 11 மணிக்கு ஒவ்வொரு லேடிஸுக்கும் தலைக்கு நவ்வால் வடை வாங்கி தரணும். உளுந்த வடை 2, பருப்பு வடை 2. அப்போ தான் குசு விட்டு பயிரை கறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வச்சு விவசாயம் பார்த்தாலும் நக்கனமாக இருக்கும். விவசாயம் உலக நாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்த என் தமிழன் இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்தியாவுக்குள்ள உள்ள மாநிலத்திலிருந்து நம்ம அரிசி வாங்குறோம். ஐயா எல்லாரும் விவசாயத்தை காப்பாத்துங்க, விவசாயத்தை வளங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் இயந்திரம். 10 வட்டிக்கு வாங்கி நம்ம வயக்காடை தரிசா போடக்கூடாதுன்ற ஒரு விவசாயி, ஒரு ஏழை விவசாயி விவசாயம் பண்ணுறேன். நல்லா கருது விளையுது, கருது நல்லா வருது, நிறையா மூடை அடிக்கலாமட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். 1 மணி நேரம் ஓட்ட வண்டியை 3 மணி நேரம் ஓட்டி கருது வண்டிக்காரன் அம்பட்டி வாங்கிட்டு போயிடுறேன். கடைசியில் இவன் கடன் கட்ட முடியாமல் கோன்னு அழுகிறேன். அந்த வருத கருது வண்டிக்காரனே திருப்பி வந்து அவன் வயக்காட்டே வாங்கி போடுறேன். சோனி முடிஞ்சு உங்கள் தலையில் தூட. நான் சொல்கிறத கேளுங்க எல்லாரும். பள்ளிக்கூடத்தில் அடியாத பிள்ளை படியார். இங்கே அமர்ந்திருக்கின்ற என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் எத்தனை பேர் பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கித்தான் நான் படித்தோம்னு? நான் என்னையெல்லாம் எங்கள் வாத்தியார் அடிச்சிருக்காரு. எங்கள் அப்பாலாம் கொண்டு போய் விடும்போது சொன்னார், எங்கள் வாத்தியார் வேறு முனியாண்டி வாத்தியாரே,
அவன் ராதா வீட்டில் ரொம்ப சேட்டை வர்றேன். என் வீட்டில் ராதான் தான் கூப்பிடுவார். ராதாகிருஷ்ணன் என் பேர். ராதாவை முகரே தவிர மற்ற எல்லா இடமே அடித்து உரிச்சிருங்கன்றார் எங்கள் அப்பா. அந்த வாத்தியார் என்ன பண்ணாரு, பொண்டாட்டி வீட்டில் சமைக்கலைன்னு என்னையை தூக்கி போட்டு நினச்சி அடிப்பேன். நான் விடவே மாட்டேன். ஒரு நாள் அப்படித்தான் கையை நீட்டு சொன்னார் எங்கள் வாத்தியார். சட்டார்னு அடித்தார். எல்லாரும் இங்கே தான் வைப்பாங்க. திருப்பி மறுபடியும் அப்படி அடித்தார். கையை எடுத்துக்கிட்டேன், அவன் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கு என்னை 3 நாள் வச்சு உரின்னு உரிச்சு. இன்னைக்கு எந்த மாணவர்களையாவது வாத்தியார் அடிக்க முடியுமா? 10 மணிக்கு வாத்தியார் ஒரு மாணவனை அடித்தா அவன் ஃபோன் அடிச்சிடுறேன். டாடி இந்த சார் நீ அடிச்சிட்டாரு. அந்தாலும் வெளியே வரட்டும்டா. ஒரு 70 வயத்தோடு நிற்கிறேன். வாத்தியார் எப்படி உசுரோட போகிறான்னு நான் பார்க்குறேன். வாத்தியார் இப்போ மெயின் கேட்டு வழியாக வர்றதில்லை. பின்னாடி இருக்கிற வேப்ப மரத்தில் தவி அவன் குரங்கு மாதிரி அங்கே தவி ஓடி. அன்றைக்கெல்லாம் ஒரு வாத்தியார் பார்க்குற ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டே போகிறாரு. என்னென்ன ஒரு வயலை அடிச்சு விட்டு 7 நாள் என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியா பள்ளிக்கூடம் முன்னேறும், பள்ளி முன்னேறும், கல்வி முன்னேறும்? பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்த பூமி இந்த தமிழக பூமி. உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு மட்டும் பெருமை சேர்க்கவில்லை ஒரு உத்தமர். நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற பேய்க்கரமில் பிறந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனால் அப்துல் கலாம் ஐயாவை நான் சமாதியிலே மறுபடியும் போய் வணங்குவேன். முன்னாடி நீங்கள் செத்து போயிட்டியே, நல்லா இருப்பியா. இப்போ இருந்தாருன்னா அவரையும் கெடுத்துருப்பாங்க. வாங்க ஏன் ஆளு கட்டிங்க போடுவோம்ட்டு. ஆனால் பிறக்கும் போது ஏழ்மை, இறக்கும் போது ஏழ்மை, எதையுமே கொண்டு போல. இந்த அரசு பொருள்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் உடுத்திய உடை மட்டும் போதும் என்று சென்றார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரை போல இனி ஒரு மனிதன் இவ்வுலகில் பிறக்க மாட்டார். நல்லவர்கள் அதிக நாள் வாழ மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் இருக்குன்னு 50 வருஷம் ஆனால் அப்படித்தான் ஒரு நல்ல மனிதரை, பசித்தோருக்கெல்லாம் உணவு கொடுத்த ஒரு உத்தமரை இழந்து கண்கலங்கின்றது தமிழகம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. உண்மைதானே? அது யாருக்காவது தெரியுதா? அவர் அன்னைக்கு பேசும்போது அவரால் முடியல, நரம்பு செயலிழந்துருச்சு. விஜயகாந்த் ஐயாவை நம்ம எல்லாரும் சொன்னோம், தண்ணியை போட்டு போயிடார். இவர் நம்மளை கண்டுக்கிறவே இல்லை. எங்கள் அண்ணன் கண்ணாடியை போட்டு அப்படியே போகிறார். ஒரு சாங் பாடிக்கிறோமா? என்ன மனு வந்திருக்கு? என்ன கடையை திறக்க சொல்லிட்டீங்களா? தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண்பூட்டும் மெய்ஞானியே. தென்பாண்டி அந்த ராமநாடு, அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு. அந்த பேக்கரும் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி ஐயா. வெற்றிகளை கொடுத்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம். அட தென்பாண்டி ராமேஸ்வரம், ராமநாடு வேக்கரம்பு, சொந்த ஊரு அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கு உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவர ஐயா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவர ஐயா. கல்வி வளம் தந்தாரையா, கிளிகளை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
எனக்கு பின்னார் தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னார் விண்ணீர் திரகணித்தார் தமிழக மண் மீது புகழ்ந்து விட்டார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா சங்ககலா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் தான் சொன்னார், நான் இறந்தாலும் நான் கண்ட கனவு பலிக்கும், இந்தியா கண்டிப்பாக வல்லரசு ஆகும், அது என் அன்பு இளைஞர் கையில் தான் இருக்குன்றார். உண்மைதான், இளைஞர் கையில் தான் இருக்கு. 12 மணிக்கு மேலே கப்பு தண்ணி சைடிஸு சிரட்டு பாயிட்டு செய்தி விடி எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கு. இதெல்லாம் விட்டாத்தே நம்ம வல்லரசு ஆகும். எங்கே வல்லரசு ஆகும்? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய மேடை மேடைக்கு பசியில்லா தமிழகத்தை உருவாக்கும். இன்னைக்கு பசியினால எத்தனையோ குடும்பங்கள் நம்மெல்லாம் இப்பிறவிலே இந்த வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி எல்லாரும் தினசரி உங்கள் தெய்வங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பாலாம் கும்பிடுங்கய்யா. எத்தனையோ பேர் பசியோடு வாழ்கிறாங்க. நான் கண்ணார பார்த்து ஏதோ இந்த கோமாளி முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறேன். உங்கள் பகுதியில் யாரேனும் பெத்த பிள்ளைகள் கைவிடப்பட்ட முதியோர்களோ படிக்க வைக்க உங்களால் முடியலைன்னா அந்த பிள்ளைகள் படிப்பை கெடுத்துறாதீங்க. உங்களுக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக இந்த எம்கேஆர் என்ற ஒரு கோமாளி இருக்கிறேன். நான் ஆயுள் உள்ளவரை பார்த்து கொள்கிறேன். என் அன்பு உறவுகளே, ஒரு மனுஷன் இருக்கும்போது தெரியாது, ஊருக்குள்ளே பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டு யாரை பார்த்தாலும் அடிப்போம் வெட்டுவோம். இன்றைக்கி வட்டிக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர். எங்கள் ஊரில் ஒருத்தன் சைஸாக விட்டேன், 5000 ரூபா கொடுத்தேன். 5000 ரூபாய்க்கு 2 பைசா வட்டி 10 ரூபாயா மாறிச்சு. 10 ரூபாயை விட்டு 5 பைசா வாங்கினேன், 10 லட்சம் ஆயிடுச்சு. இவன் ஆசை விடுமா? ஒரு ஆள் நல்ல BMW காரில் எவ்வளோ வச்சுருக்கீங்க? 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன். அப்படியா? 2 மாதம்தான் 20 லட்சம் தரேன், 10 கொடு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போனவன் ஜிம்மை உடச்சி போட்டு இவன் தூக்கு போட்டு செத்து போனேன். நெசமாத்தேன். வட்டி விடுங்க, வேணான்னு சொல்ல, அது ஒரு பிழைப்பு தான். ஆனால் கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்த்தால் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் அன்புறவர்கள். ஏன்னா கடையினால எத்தனையோ குடும்பம் அழியுதுங்கய்யா. நீங்கள் நிம்மதியாக வாழ்க்கை வாழணும்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எங்கள் பாட்டையும் போட்டேன், செய்த வேலையை நீங்கள் செய்யுங்க. எல்லாரும் அடுத்தவன்ட்ட போய் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போனால் நம்ம அம்மாவிலேருந்து அப்பாவிலேருந்து இழுத்து பேசுவேன். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் இன்றைக்கி MA B.Ed BA BCom நீங்கள் என்ன வேலாம் படிக்கலாம், படித்த படிப்புக்கான வேலை இந்த தமிழகத்தில் இல்லை என் அன்பு உறவுகளே. அதனால் எவன்ட்டையும் என் தமிழை தலை குனியக்கூடாது, கை கட்டக்கூடாது என்றால் என் முன்னோர்கள் செய்த அந்த ஆடு மாடுகளை வழங்க, அது உங்களை காப்பாற்றும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா நானும் ஆடு மேய்ச்சி வந்தேன், அந்த ஆடு தான் இன்றைக்கி காப்பாற்று. ஆட்டு புழுக்க 100 ரூபாய்ன்றேன், மனுஷன் புழுக்கையை கண்டா மத்தியானம் அங்கிட்டு வரமாட்டேன். வெயிலுக்கு எதுக்கு மூக்கு மசுரை கறிக்கு இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மனிதன் வெறும் கூடுதேன். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் செத்தாலும் அங்கேருந்து ஒரு 10 பேர் வருவேன், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். அதை ஒரு பாடிக்கு முன்னாடி எப்படி சொல்லுவானாக்கா, இந்த கோடீஸ்வரன் இறந்து விட்டார், இந்த கோடீஸ்வரனை நாம் தூக்கி நல்லடக்கம் செய்ய வேண்டும். சொல்ல மாட்டேன், இறந்து வருவேன். அந்த பாடி எப்போ தூக்குவ? பாடியை மீடியட்டாக தூக்குங்கடா, ராகுகாலம் வந்துச்சுன்னா இன்னும் 2 உசுரை கொண்டு வருவேன், வேமா கொண்டு வா, இல்லை நேராக தர இழுத்து கொண்டு போய் போடுங்கடா. குழி வெட்டுறது உண்மையிலேயே புனிதமான செயல். அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுக்கு நன்றி. ஒரு மனிதனை நல்லடக்கம் செய்ய இன்றைக்கி ஆட்கள் இல்லை ஐயா. நீ பாரு நான் பாருன்னு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம். குழி வெட்டுறதுக்கு போன 4 பேர் மங்குன்னு சித்திர வெயில், 2 கடப்பாறை போட்டிருக்காங்க, மம்பட்டியை போட்டிருக்காங்க, தொழியலை தண்ணியை குடமாக குளத்திலிருந்து ஊற்றி ஊற வச்சு தோண்டிட்டாங்க. தோண்டின 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டேன். 4ஆவது ஒரு ஆள், இன்னும் 4 மம்பட்டி அல்லன்னு நீங்கள் போங்கடா, அங்கே போய் பாடையில் எல்லா வேலையும் பாருங்கன்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் தோண்டிக்கிட்டே இருந்தவன் போதை
தோணின குழிய இந்த படுத்துக்கிட்டு அளந்திருக்கேன். போதையில் எந்திரிக்க முடியல, வெயிலுக்கு அதுக்கும். ஊரில் பெரிய ஆள் சொல்கிறாங்க, பாடையை தூக்கணும், இந்த குழி தோண்டி குழி ரெடி ஆச்சான்னு 4 போய் பார்த்துட்டு வாங்கடான்னு ஒரு இலவட்டத்தை அனுப்ப. அவங்களும் போதை. இவன் குழிக்குள்ள படுத்துக்கிறதே வெள்ளை வேட்டியோடு படுத்து கிடக்க. இவங்க பார்த்தாங்க, ஏற்கனவே புதைச்ச குணத்தை நல்லா மூடாமல் போயிருக்காங்க, மம்பட்டி எடுங்கடா நம்ம மூடிட்டு போகிறோம்னு இறுக்கி. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 2 பாடிக்கும் சேர்ந்து நீர்மலை எடுத்தாங்க. அவ்வளோ இந்த குடினால எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கெல்லாம் சுதாரிச்சு பாருங்க. என் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் இன்னைக்கு எத்தனை கலைஞர்கள் முகத்தை உலக தமிழருக்கெல்லாம் தெரிய வைத்திருக்கிறார். உங்களை எல்லாம் என்னையை பார்க்க மட்டும் கிடையாது, இங்கே இருக்கின்ற தங்கங்களை எல்லாம் பார்க்க செய்தவன் தம்பி காடமங்கலம் முருகன். வாழ்த்துக்கள் தம்பி. அவன் நாடகத்தை எடுக்கிறேன், அவன் பாட்டுக்கு கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது கஷ்டம். இப்போ கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிற ஆளுக போகிறான், எப்படியாவது 1000 போட்டா 2000 போட்டா கொண்டு வந்துடணும்னு மாப்பிள்ளை வேட்டியை தூக்குனாலும் அடிக்கிறேன் கரச், மாப்பிள்ளை ஒன்றுக்கு போனாலும் அடிக்கிறேன் கரச். அப்படித்தான் ஒரு கேமராமேன் செஞ்சேன். மாப்பிள்ளை ஏற்கனவே காய்ச்ச வாட்டில் இருப்பேன், பழைய பிட்டு படங்களை பார்த்து வெறி கொண்டு போயிருப்பேன். இந்த கேமராமேன் சும்மா இல்லை, சார் உங்களுக்கு ஆச்சுவனும் இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப் சோல்டரில் கை போடலாமா? இவன் நல்லா இருப்படா, அதுக்கு தாண்டா காத்து கிடந்தேன். கிரிச் சார் லேசாக உதட்ட கிள்ளலாமா? இவன் கிச்சு 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 கிச்சு. சார் ஒரு முத்தம் கொடுக்கலாமா? கிரிச். இடுப்பை கிள்ளலாமா? கிரிச். பொண்ணு வீட்டுக்காரே மாப்பிள்ளை வீட்டுக்காரே மண்டபத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளையை காணாம். இந்த கேமராமேன் வெறியேற்றினே இங்கே அட்வான்ஸாக வீட்டில் போயிட்டாங்க. செய்யக்கூடாது. ஆமாம், வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான வெள்ள பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாத ஒரு தமிழனுக்கு, ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் எதற்கு? அவங்க கொண்டு வந்த நகையிலையும் பணத்திலே வச்சுதான் கொண்டாட்டியை காப்பாற்றணுமா? கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் திருமணம் செஞ்சீங்கன்னா 2 பேரும் கடன்படாமல் நல்லா இருக்கலாம். அதுவும் கடனப்பா, மன நிம்மதி வேணுமனே. இந்த உலகத்திலேயே கவலை இல்லாத மனிதர் யாருன்னா, விவரம் தெரியாம பிறந்து வளர்ந்து வர குழந்தைய, அந்த விவரம் தெரிகிற வரைக்கும் அதுக்குத்தான் கவலை தெரியாதான். அப்புறம் எல்லாரும் மனதிலையும் கவலை உண்டு. இந்த கவலையெல்லாம் போக்க வேண்டுமென்றால் உங்கள் வருமானத்துக்கு எப்படி வாழ்வோ அதை மட்டும் வாழுங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் காரு வாங்குறான்னு வயக்காட்டை வைத்து காரு வாங்கினீங்கன்னா பெட்ரோலும் போட முடியாது, டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. தயவு செய்து நம்மளால் முடிஞ்சது எதுவோ அதை செய்யுங்க. நாடா வேணாமனே என்ன, ஏன்னா 400 சில்லற கிலோமீட்டர் வந்திருக்கேன் நான். என்னால் முடியல 30 நாள் நாடகம். அங்கேயே அன்பாளையத்தில் காய்கறியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 50 லிட்டர் பால் வாங்கணும், காய்கறி வாங்கணும். அங்கே கொத்தனார் சாரத்தை போட்டு ஏறினவே நேற்று சித்தால் 2 வரல, சாரத்தை போட்டு ஏறினவே சட்டி ஓடாமல் ஏறி இருக்கேன். அதை பார்த்து 2 பயந்து இப்போ கோடாங்கிட்டு மந்திரிச்சிட்டு உட்காந்துருக்கு. இந்த கருமையாடா வேணா மது பழக்கம், வேணா முன்னே கொடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு கொழடு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே,
உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே பத்து வயசு புள்ள என் தங்க என் ராசா எங்க ஐயா 10 வயசு புள்ள என் தங்கோ என் ராசா என் ஐயா 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தாயா சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தாயா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா அதுக்கு வேணாம் அது பழகும் இருந்தா என் தங்க என் ராசா என் ஜாமி இருந்தா என் தங்கோ என் ராசா என் சாமி 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 வச்சிருந்தா போட்டு வாங்குற நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்கு அதுக்கு வேணா மதம் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா உடம்பு கட்டு குடல் வேகுமே உன் ஆசை மனைவி உன்னை பெத்த உள்ள உன்னை நம்பி இருக்கிற உங்க அப்பையாத்தான் உன் சொந்தவன் தான் அட அத்தனையும் இந்த குடிநாட அட தெருவில் வாடுமே இப்போ கைதட்டின ஆளு கூட தண்ணி அடிக்காத ஆளு இந்த தண்ணி அடித்த ஆளு மண்டையை சொரிஞ்சிருப்பேன் கட்டிங்க போட்டு வந்து அந்த பப்புனுக்காரன் இறக்கி விட்டேன் மண்டை காயின்னு நேரத்தில் பிளாக்கில் இங்கே ஓட்டேன் வேலுச்சாமி வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் ஒருத்த நாடு இந்த ஊரை சொல்ல மாட்டாங்க எந்த வேலுச்சாமி கண்டக்டர் இருக்காரு அவரா இந்த இங்கே மாட்டு வண்டி வச்சுருக்காரு அவரா டீ கடை வச்சுருக்காரு அவரா அந்த வேலுச்சாமியா ஒரு ஆள்கிட்ட போய் நல்லா தண்ணி ஒரு ஆள்கிட்ட மட்டும் கேளு அண்ணே பிளாக்கில் சரக்கு எங்கே ஓடுது நேராக போங்கண்ணே இந்த டிரான்ஸ்பர் இருக்குல்ல அது லெஃப்ட் எடுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்த பொம்பளை வந்து சொலவில் ஓட்டு நல்லா புடச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நேராக அப்படியே ஒரு அந்த அந்த வாழை மரம் பார்த்தீங்களா அதை ஒட்டி போனீங்கன்னா அந்த பள்ளத்துக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணே எல்லா டீட்டையும் சொல்லி குடிச்சிட்டு பாட்டில் போட்டவன் சரியான கருத்துங்கய்யா கேளுங்க குடிச்சிட்டு பாட்டில் போட்டவன் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டேன் அந்த குடிச்சு போட்ட பாட்டில் பிறக்கினவன் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டடத்துக்கு சொந்தமாயிட்டேன் முடிஞ்சு சொல்லி இது எந்த பாப்புன்னு சொல்ல முடியாது இதுக்கு மட்டும் 3 நாள் கக்கூசில் உட்காந்தே யோசிச்சு வடக்கே மலநாடு வழி கொண்ட நாடு தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ணு ஒரு நேரம் பேசி என் பருப்பு வேலையா மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம என் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில என் பொல்லாத 18ஆம் படி பெரிய கருப்பு நீ மேநாட விட்டு நீ மதுரை அழகர் கோயில் நீ கீநாடு இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி மன்னார்குடி தாலுகா பேரையூர் கிராமத்திலே
உயர் திரு எம்ஆர் விகே பாண்டையார் குடும்பத்தினரால் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ உத்திராபதி சுவாமி கலையரங்கில் ஸ்ரீ மெய்காக்கு விநாயகர் ஸ்ரீ பிச்சாண்டமூர்த்தி கிபி 25 அமுது படையல் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த கிராமத்தோடைய அன்போடும் இந்த கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்போடும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சங்க செயலாளர் சுப்பிரமணியிடம் சென்று ஒரு நாடகம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நாடக நடிகர் நான் போட்டு விடுகிறேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் இன்று சாயந்தரம் நடந்த நிகழ்வு, எல்லா வண்டியும் நாடத்துக்கு போயிடுச்சு. சரி, வண்டி இல்லை, ஒரே ஒரு மகேந்திரா நின்று கொண்டுச்சு. அதை போய் கேட்கும்போது எஃப்சி முடிஞ்சு 4 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். பரவாயில்ல, போயிட்டு வா. போலீஸ் பிடிச்சா நான் என்ன செய்வது என்று டிரைவர் கேட்டான். நாடக நடிகர் என்று சொன்னால் மன்னித்து விட்டு விடுவார்கள். திருப்பி அங்கிருந்து வந்து ஊரில் நாட்டுக்கோழி போடுவாங்கன்னு உணர்ச்சியா பட்னியாக கடந்து வந்து ஊருடைய சோறுலே வர்ற ஆளு ஊர்லாம் ஹோட்டலில் பிறக்கி தின்ட்டு வந்துருன்னு சொன்ன உடனே ஹோட்டலில் ஆம்புலேட் சொன்ன ஆளுக்கு ஆம்புலேட் இல்லாமல் கடைசியிலே வெறும் இலையை தின்றான் நாரதர். எல்லாமே போட்டிருக்கடா. எவே உத்தமனா அவனுக்கு எழுத்து தெரியும். பெரிய எழுத்தெல்லாம் போட்டிருக்கு. உடனே எப்படி முனி ஓட்ட மாதிரி மாறுறாங்க அவரு ஜிங்க. இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு நேற்று ஆடம்பால் நடந்தாங்கய்யா. உள்ள அந்த தாறுப்பாயில இங்கேயும் ஆடிட்டு அங்கேயும் ஆடினாங்களா? உள்ள போய் இப்படி ஆடிப்பாங்களா? பூரா உழப்பி பாட்டுலாம் உடஞ்சு கிடக்கு. ஃபயர் டான்ஸா? பாட்டில் டான்ஸ் ஆடி இருக்காங்க. சரி, எதை விடு. பீங்க குத்தி ஜெயப்பிரியா ஜெயப்பிரியா ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு மருதமணி வந்திருக்கானே பப்புன்னு மருதமணி உள்ள வந்திருக்கேன். இப்போ உள்ள ஒரு 2 பேர் போய் பாருங்களேன். இந்த டான்ஸ் பக்கத்துலேயே இருந்தா ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. போவே மாட்டேன். பார்த்துட்டு போயிட்டா. இந்த ஜெயப்பிரியா வந்தா மட்டும்தானே தூங்காம இருக்கேன். இந்த கேட்க தெரியாதுல்ல. மருதமணிய ஏற்கனவே நான் யூடியூப்ல இந்த கோடாங்கெல்லாம் வாசிப்பேன். அப்போ மருதமணியை நான் சொல்லுவேன், நான் சாமி இன்னைக்கு ஒரு வெரைட்டி ஷாப் பண்ணணும்னே இந்த ஊரில். நீ என்ன பண்ணுற? கருப்பு சாமி வேஷம் போட்டுக்க, அருவாளை எடுத்துக்கிட்டு அந்த ஊர் கோயில் இருக்கு தாப்பில், அதில் போய் அருவாளை வச்சு கும்பிட்டு இந்த அருவாளை எடுத்தவனே இருந்தா இப்படி நிற்கணும். நான் கூப்பிடுவேன், சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு. அப்படி வருந்துக்கிட்டே இருப்பேன். நீ அங்கேருந்து அப்படியே ஆக்ரோஷமாக குலசாமி மருதுடைய ஐயனார் நினச்சி நீ ஆடி வரணும்னு சொன்னேன். இவனு வேமா கட்சியை கட்டி காலில் முண்டை செமக்க முடியாது சாலங்கை. அவன் 15 கிலோ எலும்பு 30 கிலோ சாதவேன். இவன் போய் கோயிலில் கும்பிட்டு, கோயில்கிட்ட இவன் கெட்ட நேரத்துக்கு லைட் இல்லை, கும்பிட்டு விழுந்தோடனே முண்டைக்கு மூஞ்சிர பவுடர் இருக்கிறதுக்கு மண்ணு ஒட்டிருச்சு. அருவாள் எடுத்துட்டு கண்ணு வேற தாலி 1.5 கண்ணா வீண்டு இருக்கேன். அங்கே 4-5 நாய் படுத்து கிடந்தது முண்டை பார்க்கல. இவன் இப்படி நின்றவனே அந்த நாய்க்கு பூரா இவன் சிப்பி பாற மாதிரியே தெரிஞ்சிச்சு. அப்புன்னு விரட்டி இருக்கு. அருவாளை போட்டுட்டு வேப்ப மரத்தில் ஏறிட்டேன். நான் விடலை. அந்த மலையாக நாடு என் கரும்பு கிளப்புதுடோன்றேன். ஆளை காணாம். முருகனை போயிட்டேன். முருகா, அவன் மருதமணியை போய் பாடுறான்னு கண்ணை அடிக்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. இவன் போய் பார்த்தா நாய் ஊரை நிற்கிது வேப்ப மரத்தில். அதுலேருந்து இப்போ பாரு ஒத்த கால கெந்துவேன் அப்படியே. எதில் விட்டேன்? படம் பார்ப்பேன் போல. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த பேரையூர் புனிதமான பூமியை அலங்கரிக்கும் நிகழ்வா. அருமையான ஒரு வாசகம், நல்ல ஒரு பேரு. நான் இந்த பேரை உள்ள நோட்டீஸை இன்னைக்கு வாசிக்கிறேன். மான தேடிய வேடன், மான தேடிய வேடன் என்ற நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். மான தேடிய வேடன் நாரதரா வள்ளியா? வள்ளிக்கு கல்யாணம், பூனை மறந்த குறிஞ்சி மலர், என்ன பேர் வேணாலும் வைக்கலாம்.
என்னவா நீங்க பேர் வச்சாலும் காலையில மாலை மாத்தாம நாங்க போக மாட்டோம். அதே பிளாஸ்டிக் மாலை தான், அதே தலையை டவுன் வந்துருச்சா? சரி, என்கிட்ட மாத்தினா சரி, கரெக்டா இருக்கும். நடிபச வேந்தர், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்கள் துவரங்குறிச்சியை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கலாம். குயிலினும் இனிமையான கோயிலவாணி, கொஞ்சம் மொழி பேசு ரஞ்சிதம், பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி, எனது அன்பு சகோதரி எந்த ஊர் என்றால் மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ நாரதரை நீங்க பார்த்துருப்பிய. இன்னைக்கு வர்ற நாரதரை பார்த்தீங்கன்னா குளத்துல கட்லா மீனை பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு சேகதியோட. அந்த ஆளு வயிறு மட்டும் தாலி 2 டன் இருக்கு இந்த தண்டியா. அது வந்துட்டு இப்படியே நம்ம 4 ரூபாய தொலைச்ச மாதிரி. ஏன்னா இந்த ஆள் அன்னைக்கு 2 பயில விளையாண்டு இருக்காங்க, 2 ரூபாய காணாம மட்டும் தேடுறாங்க. இந்த ஆள் அங்கனே படுத்து கிடக்கேன். அவங்க அழுகுறேன், எங்க அம்மா ஐயோ 2 ரூபா காணான்ட்டு. அப்புறம் பார்த்தா இந்த ஆள் தொப்புளுக்குள்ள கிடந்துச்சு. அப்புறம் நான் ஒரு ஊசியை வச்சு குத்தி எடுத்து கொடுத்தேன். அன்னைக்கெல்லாம் 3 கோடி அரிசியை போட்டு நான் அதுலேயே சமைச்சேன். நீ மாமன் புடுங்கினேன். எனக்கு அந்த ஆளுக்கு ஆகாது. இந்த ஊர்ல யாரை கட்டு போட்டிய நீங்க? யாரை கட்டு போட்டிய? நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. முதல்ல வள்ளிதர்மன் நாடகத்தில் தர்க்கத்தை உண்டு பண்ணினார். மதுரை அருகில் உள்ள என் தாத்தை வரிச்சூர் பழனியப்ப தாத்தாவை சந்திச்சு வேணா. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு 7 பதில், கேள்விக்கு தகுந்தாறு போல் சரியா இருக்கும். புதுக்கோட்டை எங்க அண்ணன் முத்தப்பா சந்திச்சேன். அதுக்கப்புறம் அஞ்சரைக்கட்ட ஆறுமுகம், மதுரை ராசாக்கூர் ஆறுமுகம் சித்தப்பாவை சந்திச்சேன். அதுக்கப்புறம் உருவத்தில் பெருசா இருக்கலாம், தொண்டையில் 6 கட்டையில பாடு நிறைய பேர் மைசெட்லாம் போஞ்சிருக்குப்பா. எங்க அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி எல்லாத்தையும் சந்திச்சேன். எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி, நேற்று என் தம்பி ரெட்டையால வெங்கடேசன், இன்னும் நிறைய ஜாம்பவான்லாம் இருக்கா. சொன்னோம்னா இந்த ஊர்ல 15 நாடகம் போடணும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முதல்ல முத்துச்சிருப்பி என்கிட்ட கேட்பேன், போன் அடிச்சு, அண்ணே எங்கேனே இருக்க? நீ காரைக்குடி பக்கம் புதுவைய நாடகம்டா, பட்டுக்கோட்டை பக்கம் நாடகம்டா, வீட்டில் இருந்து பற்றியும் கிளம்புறேன், மக தூங்குது உட்காந்துருக்கேன் அப்படி சொன்னவேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போன் அடிக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கேன் போன வைடான்ட்டு. அவன் அமெரிக்கா போயிட்டேன், நான் இன்னும் அந்த 5 கிராமத்தை தாண்டி போக முடியாதா. நல்லா இருக்கு, காட் பிளஸ் யூ, நல்லா இருங்க. இதில் விட்டேன் போகிறான் நாரதர். இந்த ஆளை பார்த்தாலே இல்லை சிரிப்பு வருவேன். நாடகான பேரரசு கட்டதட்டிக்கு என்று பிறந்தவர், பிற்கா வாய்ஸ், புராண செம்மல், எனது அன்புத்தான் புதுக்கோட்டையை சேர்ந்த இந்த ஆளுக்கு இந்த பேர் வச்சதுதான் இடிக்குது. டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டவர். அப்புறம் இருக்குங்க நீ உள்ள அறையிறாரு, அவர் செத்து போயிட்டாரு. ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டி இசையமது. எனக்கு தெரிந்தது எல்லாரும் வாத்தியாரிடம் ஆறுமணியத்தை கற்றுக்கொள்வார்கள், அந்த வாசிப்பை தெரிந்து கொள்வார்கள். தெரியாத பாடல்களுக்கு இந்த செல்லிலே போட்டு கேட்டுக்கொண்டு வாசிப்பார்கள். ஆனால் ஒரு ஆறுமணியை வாசித்து கொண்டு இசைக்கல்லூரியிலே முறையாக பயின்று ஆறுமணியத்தை பயின்று இன்னைக்கு எத்தனையே மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாத்தியார் பிறந்தகையை நான் இங்கே பார்க்கிறேன். புதுக்கோட்டை எஸ் பரவராஜ் அவர்கள் ஆறுமணியம் பண்பாடல்.
அப்படி சொல்லு, சுத்தமா வரணும். நீதான் ஒரு ஆள் எந்த பாட்டு படித்தாலும் வாசிக்கிற. ஒரு சிலர் நிறைய ஜாம்பவான்லாம் இருக்காங்க பிரபு. உன்னுடைய வாசிப்புக்கு நான் அடிமை. நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியாதுல்ல. கெட்டிக்கார்ட்ட நான் பாட்டு பாடினேன். குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. இவர் வாச்சார்ல அந்த பெட்டிக்காருக்கு இந்த பாட்டு தெரியல. அவன் கிளம்பிட்டேன். குருவாயூரப்பா திருவர் தருவாய் நீயப்பா. நான் சொன்னேன் அந்த பாட்டு இல்லைங்கய்யா, குருவாயூர் எல்லாம் இதாண்டா குருவாயூரப்பா. நான் சொல்லிட்டு உன் காதல் இதோட முடிஞ்சப்ப நான் போயிட்டு வரேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் அறிவு சார்ந்து ஒரு கலைஞன் வாசிக்கிறான் என்றால் அவனுக்கு அறிவை புகட்டிய ஆசிரியர் பெருந்தகை யார் என்று பார்க்க வேண்டும். இங்கே மிருதங்க வாசிக்கக்கூடிய என் அன்பு தம்பிக்கு யார் வாத்தியார் என்றால் ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ். பி மோகன்தாஸ் அவருடைய மாணவன். அதனாலதான் இவன் ஞானம். வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை சொல்லை மட்டும் கேட்டுக்கொண்டால் மற்றவர்கள் பாடக்கூடிய பாடல்கள் ஒரு சின்ன இது இருந்தாலும் மறுநாள் அதை சரி செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு கலைஞனை நான் வாழ்த்துகிறேன். அன்பு தம்பி வேற யாரும் கிடையாதுங்க ஐயா. ரெட்டையாளம் நாரத வெங்கடேசன் என் தம்பி தான். வெங்கடேசனுடைய கூட பிறந்த அண்ணன் தான் இங்கே மிருதங்க வாசி கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி காளீஸ்வரன். என் அன்பு தம்பி ரெட்டாயணத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்ட். பெரும்பாலும் இந்த பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய மாசுன்னு சொல்லும் போது நிறைய பேர் நினைப்பீங்க, இங்கே ஹோட்டலில் புரோட்டா போட்டோன்னு கூப்பிட்டு விட்டாங்க எவ்வளோ. ஏன் மாஸ்டர் அப்படின்னு உங்களை சொல்கிறோம்னா, இந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய அந்த சமையல் மாஸ்டர் தான் எல்லா வேலையும் எல்லா பலகாரமும் செய்து கொடுப்பார். ஆம்லேட்டு, தோசை, புரோட்டா எல்லாமே செய்வார். அந்த மாதிரி இவர் அனைத்து இசைக்கருவிகளையும் இசைக்கக்கூடியவர். இந்த சீரகம், கடுகு ஓடுற டப்பா, அங்கிட்டு கடலை மாவு ஜலிக்கிறது, இங்கிட்டு ஐயப்பன் பஜனை கிழக்கு, வீட்டில் கிடந்த கம்பு குச்சி, அந்த டேப்பு எல்லாமே கொண்டு வந்துட்டார். எங்கள் அண்ணே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். நாடக உலகத்திலே அங்கு விலாஸ் நாடக கம்பெனி இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த அங்கு விலாஸ் கம்பெனியில் நிரந்தரமாக ஒரு ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி யாருன்னா, இங்கே வருகை தந்து உள்ள திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். திறமைக்கு வயசு ஒரு காரணமே கிடையாது. அதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழனை நான் தலை வணங்குறேன். ஓஏபி வந்துருச்சா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரருக்கு இதை சொன்னா என்னப்பா குத்தான்? நான் தான் கழுத்து போய் எனக்கு 57 வயசு, உனக்கு 70, உனக்கு 90. அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையிலே இங்கே தாளத்தை இசைக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் புதுகையைச் சேர்ந்த கே தியாகராஜன் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். பந்தல் ஐயப்பன், சீன் அமைப்பு லட்சுமி சீன் கம்பெனி, மன்னார்குடி. அன்பு உள்ளத்துக்கு நன்றி. அடுத்த சீனை மாத்ததுக்காக உள்ள படுத்து கிடக்காமலையா. அதுக்கடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. பேரையூர் மக்களுக்கும் இந்த நாடகத்தை பேசின சுப்பிரமணிக்கு நன்றிப்பா. 45 நாளைக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு தான் ஒரு சின்ன பிள்ளையை சந்திக்கிறேன். என்கிட்ட வர்றது பூரா 7 உள்ள வத்தது, 3 உள்ள வத்தது. 10ஆவதுக்கு பிள்ளையை தூக்கிக்கிட்டு அந்த பொம்பளை வர்றேன், அந்த பொம்பளையை தூக்கிக்கிட்டு புரிஜை வரேன். வெள்ளரி பிஞ்சு விற்க நான் கட்டி பிடிக்கும் போது புரிஜை முன்னாடி டீ கடையில் இருந்துக்கிட்டு டீ அப்படி ஊதிக்கிட்டே டச் பண்ணினா உன்னை கொண்டே வருவேன் அப்படின்னு. எனக்கு இது அண்ணி வேணும்னேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சிரிப்பு அழகி. 5:30 வரைக்கும் அந்த பிள்ளை தான் எனக்கு கொண்டாட்டி. ஆனால் அது அந்த பிள்ளை எவன் புரிஜனே தெரியல. 5:30க்கு அப்புறம் புரிஜை வந்து கூட்டு போயிடுவேன். நானும் மருதமணியே ரோட்டை பார்த்துக்கிட்டே போக வேண்டியது. புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். சலுமையா சுண்ட கஞ்சி சோறுடா, துடும்ப கருவாடுடா, பால மீன் காலுடா, வர்ணத்தையில பாரடா. போதும் போதும், வண்டியில் போகும்போது பாடு. இங்கே ஒளி ஒளி உனக்கு மட்டும்தான் டான்ஸா?
இங்க நமக்கெல்லாம் இன்னைக்கு டான்ஸ். அப்ப நான் செக்யூரிட்டியா? நீ செக்யூரிட்டி தான். அவன் முதல்ல எங்கள்கிட்ட வரும், இங்கே முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட வரும். ஏன் வெடிகுண்டு வச்சுக்கிட்டு சோதனை பண்ணி அனுப்புவீங்களா? முதல்ல எங்கள்கிட்ட வர, அதுக்கப்புறம் மருதமணிக்கிட்ட போவேன், அப்புறம் தான் நீ. நான் நாளை காலையில மடப்புறம் காலி கோயில் போலாம்னு இருக்கேன். ஒரு ரூபாய் லேசா வெட்டுறான் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இங்கே தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொடுப்பது தனுஷ் சவுண்ட் சர்வீஸ் பேரையூர் தனுஷ். இப்படிக்கு கிராம பொதுமக்கள், கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராமவாசிகள் பேரையூர் இந்த நாடகத்திலே மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க உள்ளே படுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டும் கிடையாது, நாடக உலகத்திலே ஒரு தலை சிறந்த அமைப்பாளர். ஒரு வருடத்துக்கு அதிக நாடகம் அமைக்கக்கூடிய ஒரு ஜாம்பவான் யாருன்னா எங்களது புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளரும் ஆறுமுனிய சக்கரவர்த்தியுமாகிய எனது அன்பு அண்ணன் எம்பி சுப்பிரமணியன். எம்பி சுப்பிரமணியன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த நாடகமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் எம்பி சுப்பிரமணி அவர்கள் நாடகம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய குருநாதர், விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமம். 7 வீடு தான் எங்கள் ஊர். அந்த 7 வீடு இன்னைக்கு அகில உலகத்துக்கு தெரிய வைத்தவன் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கோமாளி. பசியோட அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்திலே பெற்ற தாய்க்குத்தான் தெரியும். என் தாய் பிறந்த புண்ணிய பூமி விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லம் என்று சொல்வதை விட யார் வந்தாலும் வாழ வைக்கும் ஒரு கோவில். அந்த கோயில் பெயர் எம்கேஆர் அன்பாலயம். அதனுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இப்பொழுதைக்கு வேக்காடு வேர்வதாங்காமல் முடிக்கிறேன். இந்த ஒரு ரசீது வந்திருக்கு, படிச்சுட்டு போறேன். பேரையூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ காரிக்குத்த ஐயனார் சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நன்கொடை அளித்த பொதுமக்களுக்கும் மற்றும் அமுது படைகள் உற்சவத்தில் மளிகை பொருள்கள் நன்கொடை அளித்த எஸ் பிரசாத் பாண்டையார் முதல்நிலை ஒப்பந்தக்காரர் அவர்களுக்கும் காவிரி பொருள்கள் உபயமளித்த பரணி பிரிண்டிங் திருப்பூர் எம் சசிகுமார் வாண்டையார் அவர்களுக்கும் குடிநீர் பாட்டில் உபயமளித்த என் ஜெயராமன் வாண்டையார் அவர்களுக்கும் கிராம பஞ்சாயத்தாளர் சார்பாக நன்றி கோடான கோடி நன்றி. அதனைத் தொடர்ந்து பேரையூர் கிராம பஞ்சாயத்திற்கு அள்ளும் பகலும் அயராது உழைத்த ஒரு நல்ல மனிதர், அகால மரணமடைந்த டி கென்னடி பாண்டையார் அவர்களுக்கு கிராம பஞ்சாயத்தாளர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வந்திருக்கின்ற நாடக நடிகர் சார்பாகவும் டி கென்னடி பாண்டையார் அவர்களுக்கு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம், ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. போயிட்டு வரேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் கேட்டுக்கிட்டாங்க, இந்த நாடு ஒரு போக்கில் அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.
எழுதி வச்சாங்க பத்திரமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க சந்தோஷமா வாழத்தான இருக்குதையா நாடு சந்தோஷமா வாழத்தான இருக்குதையா நாடு சந்தோஷமா வாழத்தான இருக்குதையா நாடு நாட்டுக்குள்ள நல்ல விஷயம் எல்லாருமே கேளு எத்தனைய பேர் எழுதி வச்சாங்க ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க மாலும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா முதல் நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுனே. அதாவது மதிக்கிறீங்களா நீங்க? என்னங்க நீங்க எல்லாம் கண்டுக்காம உட்காந்துருக்கீங்க? நல்லந்தா சரி வந்தமா அடுத்த படமா தாக்கல விளட்ட மாட்டேங்குது. ஆரம்பிச்சிருமா? இப்படி வச்சு என் காலில் குத்துறதுக்கு மேல இருக்கிறது காலில் விடுமா குத்து அதுக்கு நேரம் அப்படியா? நல்லது தானே. நம்ம ஒரு சொல்லக்கூடாது. நினைச்சு பேசுறேன்.
அடிச்சுக்கங்க வண்டியில வரல சொன்னீங்க நீங்க என்ன சொன்னீங்க இடையில ஏதோ வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் அத பண்ணீங்க முத குதிரை குதிரைல பாட்டீங்க அந்த பாட்டு வேற இந்த பாட்டு வேற வண்டியில வந்து குத்துற வச்சுட்டு விட்டா பேசுறீங்களா என்னங்க என்னென்ன வருதோ அதை சொல்லி கூப்பிட வேண்டியதோ ஓகே